அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கேவலமாக, ரொம்பவே வாயில் வந்து கெட்ட வார்த்தை கூட கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கான். யாருன்னா நம்ம சைமன் கிடையாது, சீமான். ஸோ அந்த ஆளுக்கு வந்து விஜய் மேலே எவ்வளோ வன்மம் அப்படின்றதுலாம் தெரியாது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விஜய் என் தம்பி என் கூட வந்துடுவான், என் தம்பி நானும் சேர்ந்து வந்து காட்ட போகிறோம் அப்படின்னு வந்து வேறு லெவலில் வந்து பேசிகிட்டு இருந்தார். தளபதி கட்சி ஆரம்பித்த உடனே ஒகே செருப்படி கொடுத்து வந்து ஓரமாக உட்கார்றா அப்படின்ற மாதிரி வந்து தளபதி வந்து ஓரமாக உட்கார வச்சிட்டாரு. அன்னையிலேருந்து வன்மம் எங்கே பார்த்தாலும் வன்மம். ஒரு பக்கம் இந்த துரைமுருகன் அந்த ஆள் இருக்கானே, அவன் படா வன்மம். அப்புறம் வந்து இடும்பவனம் கார்த்தி, அவன் ஒரு பக்கம் வன்மத்தில் கத்திட்டு இருக்கிறது. சீமான் ஒரு பக்கம் வந்து வன்மத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறது. அசிங்கமாக விஜய் பேசுறது, வாடா போடான்றது. நீ என்னென்ன வாடா போடான்னா நானும் உன்னை வாடா போடான்னு சொல்லுவேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதில் என்னென்னா எவ்வளோ கேவலமான பேச்செல்லாம் பேச முடியுமோ அந்த மாதிரி பேசிக்கலாம். மண்டியிடாத மானமும் விழுந்து விடாத வீரமும்னு பேசிட்டு வந்து விஜயலட்சுமிகிட்ட சாரி கேட்ட ஆளு தானே நீ. அதனால் அது விஷயம் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து எங்கே பார்த்தாலும் வளருது நல்ல பேச்சாளர் அப்படின்ற மாதிரி வந்து இவராக நினச்சிக்கிட்டு தப்பான விஷயங்களை வந்து பேசுறது, பொய்யா பேசுறது, உயிரோடு இருக்கவங்களை செத்தவனு பேசுறது, செத்து போனவங்களை உயிரோடு இருக்கவங்க பேசுறது, இந்த மாதிரி வந்து மாற்றி பேசுறது தான் வந்து சீமானோட வேலையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து கரூரில் வந்து இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தளபதி விஜயோட பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து 41 பேர் வந்து கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து தளபதி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்காரு. தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஸோ பாதிக்கப்பட்ட மக்களே வந்து தளபதிக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த விஷயம் நடந்த மறுநாளே நம்ம சைமன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு விபத்து, இதில் வந்து நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சமீபத்தில் வந்து ஒரு கடைசி ஒரு 1 வீக்காக வந்து திரும்பவும் தளபதி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. தளபதி அட்டாக் பண்ணிட்டு போட்டுங்க, அந்த ஆள் வந்து தளபதி அட்டாக் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளும் வந்து ஒரு ஆளாக கூட வந்து சீமானை மதிக்க போகிறதும் கிடையாது, நம்ம கண்டுக்க போகிறது கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு, அது இப்போ சோஷியல் மீடியா வந்து செம்ம வைரலாகி வந்து பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க சைமனை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து திரை நடிகர்களை பார்க்க போறீங்க, அங்க போய் செத்து போயிருக்கீங்க, நீங்களாம் சாக வேண்டிய ஆளு தான் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. திரை கவர்ச்சி, திரை மயக்கம், நீ சாக வேண்டிய ஆள் தான். இதை விட கேவலமாக வந்து இவ்வளோ ஒரு ஒர்ஸ்டான ஒரு பேச்சு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுவாரா? நீங்கள் வந்து சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த 41 உயிரையும் வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காரு. அவங்க எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் செத்துருக்காங்க, எவ்வளோ வயசானவங்க செத்துருக்காங்க, அவங்களுடைய சாவில் கூட வந்து எவ்வளோ கேவலமாக வந்து பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக ஒரு மனுஷன் பேசியிருக்கானா? இதை விட ஒரு வன்ம புத்தி, அரசியலுக்காக வந்து என்ன வேணால் பேசலான்ற மாதிரி ஒரு புத்தியா? இதை விட ஒரு கேவலமான விஷயம் எங்கேயாச்சும் நடந்திருக்கா? இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உண்மையிலும் மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.